அட்சய திருதியை அன்று எப்படியாவது பல்லியை பார்த்து விடுங்கள் ஜூட். ஏன் தெரியுமா ஜூட்? அட்சய திருதியே அன்று பல்லி பார்த்தல் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பொதுவாக அட்சய திருதியே அன்று தங்கம் வாங்க வேண்டும் என்று தெரியும். தங்கம் மட்டுமின்றி இந்நாளில் நாம் என்ன வாங்குகிறோமோ அது இருமடங்காக பெருகும் என்பது ஐதீகம். அட்சய திருதியை என்பது சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேஷ ராசியிலும் சந்திரனின் உச்ச ராசியான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கும் நாளாகும். அட்சய திருதியை நாள் மேபத்து ஆம் தேதி 2024 வருகிறது. அதாவது மேபத்து ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலை 4:17 மணிக்கு தொடங்கி மே 11ஆம் தேதி 2:50 முடிவடைகிறது. இந்நாளில் தங்கம் வாங்குவதை தவிர்த்து வீட்டில் உள்ள பல்லியை பார்த்தால் பல்வேறு நன்மைகள் நடக்குமாம். எனவே இப்பதிவின் வாயிலாக அட்சய திருதியை அன்று பல்லியை பார்த்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஜூட். அட்சய திருதியை அன்று பல்லியை பார்த்தால் 7 ஜன்மங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகி பிடித்த தரித்திரம் அனைத்தும் விலகிவிடும். அட்சய திருதியை நாளில் வீட்டில் உள்ள பல்லிகள் அனைத்தும் யார் கண்ணிலும் தென்படாமல் இருக்க வேண்டும் என்பது வாஸ்து பகவான் கட்டளையிட்ட நாளாகவும் கூறுவார்கள். ஒரு சிலர் பல்லியை வழிபடவும் செய்வார்கள். இந்த அட்சய திருதியை நாளில் பல்லியை கண்டுவிட்டால் எல்லா பீடைகளும் நீங்கி திரிஜன்மம் பாவமும் நீக்கப்பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று லட்சுமி கடாஷத்துடன் வாழ்வர் என்று நம்பப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அட்சய திருதியே ஆனது சித்திரை மாத வளர்பிறையில் கொண்டாடப்படுகிறது. மற்ற நாட்களில் நம் வீட்டில் பல்லிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அட்சய திருதியை நாளில் மட்டும் பல்லிகள் நம் கண்ணிலே தென்படாதாம். வாஸ்து பகவானின் கட்டளை கிணங்க அட்சய திருதியே அன்று மட்டும் எல்லா பல்லிகளும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்தில் போய் ஒளிந்து கொண்டிருக்குமாம். எனவே எல்லாவிதமான துன்பங்களும் நீங்கி சகல செல்வ வளமும் பெற வேண்டுமென்றால் எப்படியாவது அட்சய திருதியே அன்று பல்லியை பார்த்து விடுங்கள்.